அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலேப்பின் 6வது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரக்கியாவின் குமாரன் மெசுல்லாமும் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனிமியரும். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதினிமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். நமக்கு தேவை 31ஆம் வசனம். நெகேமியா 3:31. The gate of Mibgath. The gate of Mibgath. ஆமென். இதுவரையிலும் நாம் பார்த்த கேட்டுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்பர் 1 the sheep gate. நெகேமியா 3:1 அது சிலுவைக்கு அடையாளமாய் காணப்படுகிறதாக பார்த்தோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அதை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக மீன் வாசல் the fish gate. நெகேமியா 3:3 அது ஆத்தும ரட்சிப்பை குறித்து ஆதாயத்தை குறித்து நாம் அதை பார்த்தோம். அதை அமேன் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் அதை பார்த்தோம். அடுத்ததாக த ஓல்டு கேட். நெகேமியா 3:6 அவர் ஓல்ட் நேச்சர் நம்முடைய பழைய சுபாவங்களை குறித்து பேசுகிறதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-23 வசனங்கள் வரை பார்த்தோம். அடுத்ததாக த வேலி கேட், தாழ்மையை குறித்தாலும் பாடுகளையும் சோதனைகளையும் குறிக்கிற கேட்டாக வாசலாக 2 கொரிந்தியர் 1:3-5 வசனங்கள் குறித்து பார்த்தோம். அடுத்ததாக த டங் கேட், அமேன், குப்பைமேட்டு வாசல். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் த ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 16-21 வரைக்கும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஊருணி வாசல், த ஃபவுண்டைன் கேட், அமேன், ஸ்பீக்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை குறித்ததாக நாம் அதை பார்த்தோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39 வரை அதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக த ஹார்ஸ் கேட். நெகேமியா 3:28 த பிலிவர் வார்ஃபேர், விசுவாசிகளுடைய போராட்ட வாழ்க்கையை குறிக்கிறதாக பார்த்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள் வரை நாம் அதை பார்த்தோம். அடுத்ததாக த ஈஸ்ட் கேட், கடந்த நாட்களில் பார்த்த கேட். 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் த ரிட்டர்னிங் கிரைஸ்ட், தேவனுடைய வருகையை குறித்ததாக நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது த மிப்காத் கேட். 3ஆம் அதிகாரம் 31. த மிப்காத் கேட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் கேட். ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் கேட் நல்லா கவனிக்கணும். மிப்காத் கேட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் கேட், நியாய தீர்ப்பு செய்கிற வாசல். ஆமென். இது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் சிட்டி. ஆமென். த நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் சிட்டியில் இருக்கிற ஒரு பிளேசஸ். த இன்ஸ்பெக்ஷன் கேட் ஆர் ஜட்ஜ்மெண்ட் கேட் therefore speaks of the judgment seat of Christ. கிரீக்கில் இதை குறித்து பீமா, BEMA, அமேன், நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் போகட்டும். தேவன் வரும் பொழுது when our Lord returns, amen, he will gather his people together and review their works in preparation. amen. தேவன் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும் பொழுது, amen, அவர்களை தன்னுடைய the works in preparation, நம்முடைய கருத்தில் கொடுத்த வேலைகளை குறித்து, ஆமென், அவர் நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை குறித்து, அவர் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நம்ம எப்படி நடந்தோம், அதனுடைய கெயின் என்ன, அதனுடைய ப்ராஃபிட் எங்கே, அதெல்லாம் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் நியாய தீர்ப்பு. அது எல்லாருக்குமே உண்டு, ஊழியர்களுக்கும் உண்டு, விசுவாசிகளுக்கும் உண்டு. இதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 9 நீங்க வாசிங்க பாப்போம் வேகமா. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் பாருங்க. மீண்டும் வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். Yes, this is for minister. நாங்கள் தேவனுக்கு, for we are God's fellow workers. You are God's field, God's building. அப்படிதானா? ஆமென். சோத்ரம். எங்க என்ன போட்டிருக்கு ஆம்பிளிஃபையர்ல? for we are God's fellows, we are God's fellow works, his servants working together. You are God's cultivated
field. His garden, his vineyard, God's building. Amen. சரி, அப்ப நீங்க அதை குறித்து பாருங்க, வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசிரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தகையது உள்ளதென்று எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான். கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது உருக்குலைந்து என்ன உருவன்னு தெரியாதபடிக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? The judgment of believers work. ஹல்லேலூயா. காலத்துக்கு முன்பு எதை குறித்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க. ஆமாம், விளையாட்டுக்கு கூட சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு ஏற்றதை போல இருந்தாலும் ஒருவரையும் நியாய்ந்திருக்கிற அதிகாரமோ அந்த 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 மேன்மையோ நமக்கு கிடையவே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வேலைக்கேற்ற கூலியை தான் நாம் பெறப்போகிறோம். அதில் சந்தேகமே இல்லை. த மிப்காத் கேட் அதனுடைய பில்டிங்களுடைய எண்டு, கட்டுமான வேலையினுடைய கடைசி, இதுவரைக்கும் எப்படி எப்படி கட்டியிருக்கிறோம், இதுவரைக்கும் எப்படி எப்படி நடந்து வந்திருக்கிறோம், ஃப்ரம் சால்வேஷன் டு எண்டு. ஆமென். அவனவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இந்த சீரியலை பாருங்க, அது வரைக்கும் அது என்ன விதமாக நம்ம கட்டியிருக்கிறோம், இடையில என்னென்னத்தெல்லாம் தூக்கி போட்டிருக்கிறோம், இடையில என்னென்ன காரியத்தெல்லாம் நீக்கி போட்டு ஊழியம் செஞ்சுருக்கிறோம். இல்லை அதே பழைய நேச்சர், அதே பழைய சுபாவம், அதே வெறும் லேபிள் மட்டும் இருந்து உள்ளான இதுக்குள்ள அதே பழைய நேச்சரோடையே ஊழியம் செய்தோமோ அக்கினியில் வந்து மாட்டிப்போம். in midst of fire. ஹல்லேலூயா. அக்கினியானது அதை பரிசோதிக்கும். ஹல்லேலூயா. அக்கினிக்கு நிற்கத்தக்கது 3 என்று வேதம் சொல்லுகிறது. பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல். ஹல்லேலூயா. the precious stones. ஆமென். பாடுகள் நிறைந்த ஒரு பாத்திரம். இந்த 3க்குமே பாடு உண்டு. வெள்ளிக்கு குகை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொன்னுக்கு அக்கினி. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. விலையேற பெற்ற கல் எல்லாத்துக்கும் அடியில கிடக்கிறது. பூமிக்கு அடியில கிடக்கும். மக்கி மண் மக்கி பல ஆண்டுகள் அப்படியே அது உருத்தெரியாம கேப்பாரற்று. ஹல்லேலூயா. தட்ஸ் ஆல்சோ த precious ministry. ஆமென். அவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக, அதுதான் சொன்னேன், எதையுமே காலத்துக்கு முன்பாக நம்ம யாருமே எதை குறிச்சும் தீர்ப்பு சொல்லவே கூடாது. யாரை குறிச்சும் எதையும் பேசவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகள் 3 என்று இருக்கிறது. அது என்னது? மரம் புல். இந்த 3 அக்கினில் போட்டோன்னு சாம்பலாய். ஹல்லேலூயா. the weak instrument, the weak one. ஹல்லேலூயா. அக்கினிக்கு நிற்கவே முடியாது. ஆமென். அதனால தான் அந்த 3 அக்கினிக்கிட்டே வராது. கிட்ட போனால் பஸ்பமாக போயிடுவோம். ஆமென். சாம்பலாயிருவோம். பிரைஸ் காட். உண்மை. ஆமென். அப்போ இந்த பூமியில் இந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கேயே நம்ம அதை பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு நிற்கத்தக்கவன் யார்? அக்கினிக்கு முன்பாக நம்மில் நிற்கத்தக்கவன் யார்? ஆமென். யார் நிற்க முடியும்? பிரைஸ் காட். போகட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பிலீவர்ஸ் ஒர்க்ஸ்.
அந்த ஜட்ஜ்மெண்ட் நேரத்தில் ஆமென் அந்த பொருள் சப்ஜெக்ட் யாரு? பிலீவர்ஸ். நம்பர் 1 யாரு? பிலீவர்ஸ், விசுவாசிகள். அவர் விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோமே. அதிகாரத்தோடு இந்த பூமியில் ஊழியம் செய்தோமே, அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தினோமே, அதிகாரத்தோடு தேவனுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் செய்தோமே. இப்போ கர்த்தர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பிலீவர்ஸ். இதை குறித்து நீங்கள் எங்கே? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேகமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலேஷியன்ஸ் 6:8. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், விசுவாசியாக இருக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, மாம்சத்துக்கென்று ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? விதைக்கக்கூடாது. விதைக்கிறது மீன்ஸ் என்னது? சோவிங் சீட்ஸ். யாருக்கு சத்தியம் சொல்லணும்னாலும் ஒரு ஆதாயத்துக்காகவோ, அற்ப ஆதாயத்துக்காகவோ, இழிவான ஆதாயத்துக்காகவோ, பேருக்காகவோ, பெருமைக்காகவோ, என் பேர் இதில் வரணும், என்ன எடுத்து டாப்பில் வைக்கணும், நான் என்னை எடுத்து சொல்லணும், ஊழியக்காரங்க என்ன எடுத்து பிரஸ்தாவப்படுத்தணும். நோ, நீ மாம்சத்துக்கென்று விதைக்கிறாய். இதற்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். நீ எதை அப்போ விதைக்கிறா? எதை விதைக்கிறோம்? ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிட்டு எதை விதைக்கிறோம்? சின்ன ஒரு வீட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், விசுவாசிகளுக்குரிய மினிஸ்ட்ரிஸ் என்னன்னு நீங்களே பாருங்கள். உன் குடும்பத்தை நடத்துறது, கணவனை நடத்துறது, பிள்ளைகளை நடத்துறது, ஆமென், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது, உங்களை நீங்களே சாட்சியின் ஊழியத்தில் நிறுத்தி இந்த பூமிக்கு உங்களை வெளிப்படுத்துவது, இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். Yes, that's also ministry. Hallelujah. Amen. Hallelujah. I am the light of the world. இயேசு சொன்னார், நான் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்ப நம்ம யாரு? நம்ம வந்து விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வச்சுக்கிட்டாக்கா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அதில் மறைந்து கொள்ளுகிறோம், உலகத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுகிறோம். நம்மள யாரும் மறைந்து கொள்ளலை. எல்லாரும் வெளியரங்கமாக சபைக்கு வருகிறோம், யாரும் தன்னை மறைத்து கொள்ளலை, எல்லாரும் தேவ சமூகத்துக்குள்ளே வருகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? சோவிங், விதைக்கிறது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஈவன் நம்ம வேர்ட்ஸ், ஆமென், மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்லுகிறது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனுக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பான். சரி, அப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல், மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதுடனே ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம். மனுஷனுக்கு ஊழியம் செய்யாது. அதனால என்ன கிரெடிட் வந்தாலும் சரி, அது நோ யூஸ். அது மாம்சத்துக்கு தான் நீ அறுக்கிற. ஆமென், மாம்சத்துக்கு தான் நீ அறுக்கிற. அது மாம்சத்துக்கு சேர்த்து வைக்கிறது தான் அறுக்கிற. ரைஸ்கா, அதனால எந்த யூஸுமே கிடையாது. வேஸ்ட், பதர் தான் அது. ஆமென், ஒரு மணி கூட இருக்காது அதில். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதுடனே ஊழியம் செய்யுங்கள். எஸ், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய், நல்ல ஒரு இருதயத்தோடு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ், knowing that whatever good anyone does, this he will receive back from the Lord, whether he is a slave or free. No. Knowing that whatever good things each one does, he will receive this back from the Lord, whether he is the slave or free. எல்லாம் ஒன்று தானே? அடிமையானவனுக்கு வருது அது. இன்னும் அது 7வது வசனத்தை போட்டிருக்கு. 7வது வசனம் தமிழ் நம்ம இதில் 7வது வசனம், இங்கிலீஷில் 7வது வருது. சரி, சரி, இங்கிலீஷில் போடும்போது அது மாற்றி வருது, போகட்டும். நமக்கு வசனம் என்னது? எபேசியர் 6:8 படிங்க. மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதுடனே ஊழியம் செய்யுங்கள். நல் மனதுடனே ஊழியம் செய்யுங்கள். ஏஜேவியில் வருது. ஓகே, போகட்டும். அப்போ அது மேலே ரோமர் 14 நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். போகட்டும். அடுத்ததாக நம்பர் 2 டைம். நம்பர் 1 என்னது? சப்ஜெக்ட், பொருள். யார் பொருள்? பொருள் யார்? விசுவாஸ், பெலிவர். நம்ம விசுவாசிக்கிறவங்க. அடுத்தது நேரம், காலம்.
அமேன். காலம். அமேன். சோத்ரம். இவைகள் between the rapture and the second advent. அமேன். எழுப்புதல்ல அது ரெண்டாவது வருகையில் அமேன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக தெசலோனிக்கேயரில் பார்க்கிறோம்ல. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் அதுதான் கர்த்தருடைய வருகையிலே எழுந்திருக்குதல். நேரம், the time. Third one is the place. Third one is the place where in heaven. Hallelujah. Praise God. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வசனங்கள் வரை வேகமாய் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 இருந்து 27. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன், அவர் சீனியர் பிரீஸ்ட், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஸோ என்ன பேசிஸில் இதை கர்த்தர் செய்வார்? இந்த நியாய தீர்ப்பு என்ன பேசிஸில் செய்வார்? நம்பர் 1 என்ன பார்த்தோம்? பொருள் சப்ஜெக்ட். அமேன். சோத்ரம், பிலீவர்ஸ். அமேன். நம்பர் 2 என்ன பார்த்தோம்? நேரம், டைம். நம்பர் 3 பிளேஸ். நம்பர் 4 பேசிஸ். ஆங்கில பைபிள்லேருந்து நான் எடுத்திருக்கேன். பேசிஸ். வாட் பேசிஸ் தட்? ஹல்லேலூயா. ஒர்க்ஸ் போத் குட் அண்ட் பேட். எதை குறிக்கிறது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் படிக்கும். படிச்சது தான். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை. பேசிஸ் என்னது? அஸ்திபாரம், த ஃபவுண்டேஷன், பேசிஸ். ஆமென். சோத்ரம். அவன் பேசிக், பேசிஸ். அப்போ வேதம் சொல்வதை போல எந்த அடிப்படையில் தேவன் நம்மை நியாய்ந்து இருக்கிறார்? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தகையது உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது அப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட், அது மேலே நம்ம கட்டும்போது அக்கினி அதை பரிசோதிக்குது, அக்கினி அதை வெளிப்படுத்துது. ஒருவன் அதன் மேல் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஆமென். இதைத்தான் நம்ம கூலி தான் பார்த்தோம்ல. மகிமையுள்ள கிரீடம், வாடாத கிரீடம், பல கிரீடங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். பிரதான மேய்ப்பர் வரும்பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் பெறுவோம். அவனுக்கு ஏற்ற கிருபை, அவனுக்கு ஏற்ற தாளந்து. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வேதம் சொல்கிறது அவன் கூலியை பெறுவான். ரிவார்ட். அடுத்தது 15. கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும்
அக்கினிக்கு இலக்கப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்கினியிலிருந்து அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல், அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அக்கினியில் அகப்பட்டு தப்பினதுன்னா எப்படி இருக்கும்? அக்கினியால் அதுக்கு ரிவார்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, அக்கினியால் அதுக்கு முத்திரை போட முடியாது, அது அக்மார்க்கா என்னன்னு தெரியாது. அக்கினியில் அகப்பட்டு தப்பிடுச்சு. ஆமென், சோத்திரம். கடைசி வரைக்கும் அக்கினியில் நிற்கலை. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நின்று அதுக்கு தன்னுடைய மகிமையை காண்பிக்கலை. ஸோ அந்த அந்த காரியங்கள் அப்படியாக ரிசல்ட். ஆமென், சோத்திரம். ரிசல்ட் இது ஒரு பார்ட். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பிலீவர்ஸ் ஒர்க்ஸ். ஃபைனல் த ரிசல்ட். ஆமென். ரிவார்டு நம்ம பார்த்தோம். இவ்வளோ வரைக்கும் நமக்கு என்னது ரிவார்ட்? பேசிஸ் தான். பேசிஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிசல்ட். ரிசல்ட், எஸ், ரிசல்ட். ரிசல்ட் எப்படின்னா இப்போ இதே தான், சேம் இதே நம்ம பார்த்தது தான். ரிவார்ட் ஆர் லாஸ், லாஸ் ஆஃப் ரிவார்ட், ரிவார்ட் ஆர் லாஸ் ஆஃப் ரிவார்ட். அக்கினி பரிசோதிக்கும், அது கூலியை பெறுவான். ரிவார்ட் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும், த லாஸ் ஆஃப் ரிவார்ட். But never the loss of one's soul for any wrong doings properly, confessed and forgiven. Amen. The same. 1 Corinthians 3 அதிகாரம் 11 15 படிச்சீங்களே, the same word. This judgment deals with the believer as a servant. 2 Corinthians 5 அதிகாரத்தில் 10 11 வரைக்கும் படிங்க. சோத்திரம். 2 Corinthians 5 அதிகாரத்தில் 10 11 வரைக்கும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் சரீரத்திலிருந்து அந்த மினிஸ்ட்ரி பண்றோம். அந்த ஊழியெல்லாம் சரீரத்திலிருந்து பண்றோம். ஆவியானவர் ப்ரொடெக்ட் பண்றார். அபிஷேகம் நமக்கு ப்ரொடெக்ட் பண்றார். அபிஷேகம் அதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். பட் we are doing ministry in where? Our body of Christ. அல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் தேவன் உங்களில் தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறது என்று அறியீர்களா? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக, ஆமென், before the judgment seat of Christ. For we must all appear before the judgment seat, before the judgment seat of Christ. எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, பிரசங்கிக்கிறவனும் சரி, கேட்கிறவனும் சரி, ஊழியம் செய்கிறவனும் சரி, ஊழியம் கொள்ளுபவனும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சபீமா நியாய தீர்ப்பு. ஜீசஸ் 11 வசனத்தை வாசி. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அடுத்ததாக பிலீவர்ஸ்க்கு இன்னொரு காரியம் இருக்கிறது. The judged, the believers will be judged concerning, அதாவது ஸ்தோத்திரம், ஒன்று தொடர்பான காரியங்களுக்காக நடக்கிற ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம எல்லா சும்மா அப்படி சாதாரணமாக டேக் இட் ஈஸியாலாம் போயிட முடியாது. எவ்வளவு துல்லிதமாக தேவன் அதை கணக்கெடுத்து பேசுகிறார். நம்பர் 1, நம்முடைய உபதேசம். அதை குறித்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இன்றைக்கு தேசத்தில் பல உபதேசங்கள், ஃபால்ஸ் டாக்ட்ரைன் இல்லை, அது வேதத்தில் இருக்கிறதையே சும்மா அப்படியே மாற்றி மாலிஷ் பண்ணி பேசுகிற வார்த்தைகள். உதாரணமாக நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14 16 வசனங்கள் வரை படிங்க. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமென்.
என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் குறிக்கும். அப்போ ஸ்தோத்திரம். அவங்களாம் எப்படி ஜீவிச்சிருக்கிறாங்க எபிரேயர் 11 நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆனால் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு என்று அங்கே பவுல் அது வேறு எழுதுகிறார். நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு தேவன் விசேஷமானதொன்றையும் நமக்காக முன்குறித்து வைத்திருந்ததாக எழுதுகிறார். சரி, அப்போ அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஒரு காரியத்தை. அது ஆமென், ரோமர் 14 அதிகாரத்தில் 10 12 வரைக்கும் படிங்க. ஆமென். ரோமர் 14 முழுவதுமே படிக்கணும், நேரம் இல்லை. மத்தேயு 18 அதே போல் மத்தேயு 18 முழுவதும் எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் ரோமர் உதாரணத்துக்கு படிங்க 14 அதிகாரம் 10 12 வரைக்கும். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை கான்டாக்ட் டு அதர்ஸ், நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன். அப்போ வேதம் சொல்வதே போல அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பண்புகள், அதாவது ஃப்ளஷ்லி பர்சனாலிட்டி அப்படி சொல்லலாம். என்ன சொல்லுது சரியான அர்த்தம்? த கர்னல் ட்ரைட்ஸ். ஆமென். கர்னல் ட்ரைட்ஸ்னால் சரீரத்தினுடைய பண்பு தான். அதான் ரோமர் 8 அதிகாரத்தில் 1 to 13 வசனங்கள் வரை நான் வேகமாக வாசிக்கட்டும். வாசிங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு இல்லை. நான் இதை தான் சொன்னேன். மாம்சத்தினால் விதைத்தா மாம்சத்தை அறுப்போன்னு கலாத்தியரில் படித்தோம். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆகிய தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை, ஆமென், பார்த்தீங்களா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். இந்த ஒரு காரியத்துக்காக கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம். மாம்சத்தின்படி நடக்கிறது, ஆமென், மாம்சத்தின்படி நடக்கிறது. சோத்திரம். அப்போ அந்த மாம்சத்தின்படி நடக்கிறது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கிறதுனா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்ம இடத்துல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை வேற சிந்திக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை அவங்களால சிந்திக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள அவங்களால வர முடியாது. பேருக்கு வேணால் சபைக்கு வரலாம், ஆனால் ஆல்வேஸ் தாட்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். ஆமென். எப்போவுமே மாம்சத்துக்குரிய காரியம். பிரைஸ் காட். பேச்சு, செய்க, நடக்க, ஆன்சர், ரிப்ளை எல்லாமே ஃப்ளஷ் ஃப்ளஷ் ஃப்ளஷ். மீன்ஸ் நம்ம எப்படி நடக்கிறோங்கிறத நம்ம நிதானிச்சுக்கணும் தேவ பிள்ளையே. ஆமென். சோத்ரம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க 32ஆம் வசனத்தில் நாம் நியாயந்திருக்கப்படும் போது நம் உலகத்தோடு நியாயந்திருக்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அந்த சிட்சை கூட வரலாம். ஒருவேளை இந்த பூமியில் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இந்த பூமியில் சிட்சைகள் கூட வரலாம். ஆமென். ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனாலும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எவ்வளோதான் பிரயாசப்பட்டு இஃப் யூ லாஸ், ஆமென், நான் ஊழியத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், என்கிட்ட கொடுத்த தாரந்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், புதைச்சி மட்டும் வைக்காத. நீ புதைச்சி வச்சா யூ ஆர் ஃப்ளஷ். அதை பற்றின மைண்டே இல்லை உனக்கு, ஸ்பிரிச்சுவல் மைண்டே இல்லை. கொடுத்த ஊழியத்தை புதைச்சி மண்ணை போட்டு மூடி வச்சுட்டேன்னா உன் மாம்சத்தையும் நீ மூடி வச்சுட்டு தான் அர்த்தம். உன் ஆவியையும்
நீ மூடி வச்சுட்ட. த தாட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நீ அதை க்ளோஸ் பண்ணிட்ட, நீ ஏன் மூடிட்ட? என்னால் முடியாது. பிகாஸ் அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுகிறது. ஐ காண்ட். நான் இந்த சபையில் நிற்க முடியாது. இந்த சபையிலன்னு இல்லை, ஆவிக்குரிய சபைகள் பொதுவாகவே அவங்க போகிற சபையெல்லாம் பாருங்கள், ஆவிக்குரிய சபையாக இருக்காது. அப்படி போகிறவங்க தங்களுக்கு ஏற்றபடி போவாங்க, தங்களுக்கு ஏற்றபடி போவாங்க. அவங்களுக்கு அங்கே தூங்க வைக்கணும், அங்கே ஃபேன் வேணும், அவங்களுக்கு அவங்க புட்டிப்பால் வேணும், குழந்த மாதிரியே நடத்தணும். கொஞ்சம் ஹார்ஷாக நடத்திட்டா அது கரையும், கொஞ்சம் அதட்டினா பயப்படும், அடுத்தது பக்கம் தலை வச்சு படுக்காது. பேப்ஸ், ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அல்ல தேவ பிள்ளையே. கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்துருக்கிறத பார், கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்துருக்கிறதே பார். அதை குறித்து ஒரு நாள் நியாயம் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம்னா இது யாருக்கு வந்தது? கார்டன்லே வந்துருச்சு. யாருக்கு வந்துச்சு? ஆடாம் அண்ட் ஈவுக்கு வந்துருச்சு. மாம்ச சிந்தை மரணத்தில் வந்துருச்சு. ஆமென். the spiritual death. அடுத்தது என்னது? எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. உன்னால சபையில கீழ்ப்படிய முடியலனா நீ மாம்ச சிந்தையில் தான் இருக்கிற. ஆமென். வார்த்தைக்கு உன்னால கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொன்னாலே you are under flesh thoughts, flesh mind. Yes, flesh mind, no doubt. அதில் சந்தேகமே கிடையாது. நீ எந்த டிக்ஷனரியை வேணா புரட்டி பார்த்துக்க. ஹல்லேலூயா, ஆமென். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள், இருக்கவே முடியாது. என்ன ஊழியம் செஞ்சாலும், என்ன குட்டிகாரன் அடித்தாலும் சரி, நீ மாம்சத்துக்கு உட்பட்டே உன் பேச்சு, உன் செய்கை, உன் நடக்க, உன்னுடைய எல்லாம் மாம்சத்துக்கு உட்பட்டே இருந்தா நீ தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. செக் அவுட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே அமர்ந்து பாஸ்டர் சொல்றது கரெக்டா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார். இந்த விஷயத்தில் நான்லாம் என்ன நிறைய ஆராய்ஞ்சு பார்ப்பேன், நிறைய ஆராய்ஞ்சு பார்த்துருக்கேன், நிறைய ஆராய்ஞ்சு பார்த்துருக்கேன். ஆராய்ந்து பார்த்தால் ஒழிய வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். Always alive in spiritual, always live in word of God, always live in new life, always live in truth, always you live in Holy Spirit, always you live in holy life. Amen. Hallelujah. உன்னால துணிஞ்சு அந்த காரியத்துக்குள்ள போக முடியாது, பேச முடியாது. Praise the Lord. கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். அன்றியும் இயேசுவை மரித்தோரின் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரின் எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இஃப் யூ லைவ் இன் ஸ்பிரிட், ஆவியினுடைய கனெக்டிவிட்டியில் நீ இருந்தால் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆமென். எஸ். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். ஆமென். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, இஃப் யூ ஆர் லைக் அ கோல்ட், அக்கினிக்கு நிற்கத்தக்கது 3 இருக்குல்லங்க, பொண்ணு, வெள்ளி, வெளியேற பெற்ற கல். எனக்கு சோதனை சோதனை சோதனை, வெள்ளிக்கு குகை சோதனை, குகையில போடுற மாதிரி உன்னை எப்பவும் போட்டு வச்சு நெருப்பு மூட்டத்திலே கிடக்கிற மாதிரி இருக்குது. எப்பவும் பிரச்சனை, எப்பவும் பிரச்சனை, எப்பவும் பிரச்சனை. யூ ஆர் சில்வர். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ அடுத்ததாக, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நமக்கு விதைச்சது மாம்சத்தில் விதைக்கல, ஆவியில் விதைச்சிருக்கும். ஆவியானவர் பேசியிருக்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்ததாக the words. இது குறித்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். வார்த்தை, வார்த்தை. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32லிருந்து 37. வேகமாக, எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரம்
13ஆம் அதிகாரம் 32 37. அது சகல விதைகளிலும் அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். அற்பமான ஆரம்பத்தினாலே ஒருவனும் அசட்டை பண்ண முடியாத தேவ பிள்ளையே, சின்ன ஊழியமா, சின்ன காரியமா, சின்னதா உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீ வளர்ந்திருப்பாயானால், அமேன், ஒரு நாள் வரும். அமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வசனத்தின்படி கர்த்தர் செய்வார். வேறொரு ஓமி அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிப்புக்கும்படிக்கு 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். இந்த 3 படி மாவுங்கிறது எதை குறிக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். புளித்த மாவு எதை குறிக்கிறது? the whole life, the whole nature. அமேன், அதில் தூக்கி அடக்கி வச்சுக்கிறது. சோத்ராம். வாட் இஸ் தட்? yielded flesh. போகட்டும். இவையெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார். ஓமைகளை நன்றி. அங்கே பாருங்க, சின்ன வார்த்தை தான், சின்ன விதை தான். சிறு நெருப்பு பெருங்காட்டை கொளுத்துகிறது. சிறு விதை தான், அது விருட்சமாகி அநேக ஆகாயத்து பறவைகள் அதனுடைய மரத்தில் வந்து தங்கத்தக்கதாக அது வளர்கிறது. இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாய் பேசினார். ஓமைகளால் அன்றி அவர்களோடு பேசவில்லை. வாயை ஓமையினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவர்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமார். ஸ்தோத்திரம். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமார். the words. அடுத்ததாக ஆமென், நேர்மையின்மை. things that affect others. ஆமென், நேர்மையின்மை. இன்னொன்று dishonesty. ஆமென். ரெண்டும் நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் வேகமாக படிங்களேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மதித்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களாயும் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரர்களுமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். திஸ் இஸ் த வெரி 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 ரொம்ப 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 ஆழமான காரியம். ஏன்னா இதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இது எல்லாம் எங்கே வந்து நிற்கிதுன்னா மாம்ச சிந்தை தான். இந்த மாம்ச சிந்தைக்குள்ளேயே நீ போய் 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 தேவன் யாரை ஒன்றிருந்து விலைக்கு இருக்கிறாரோ, யாரை விலைக்கு வச்சிருக்கிறாரோ அவங்க கூடயே நீ மிங்கிலிங் 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 இருந்தால் இந்த சேம் ஸ்பிரிட், நான் தெளிவாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ, அந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்கள் என்று தேவன், எந்த மரணம்? மாம்ச சிந்தை மரணம். ஆமென். உயிரோடு இருந்து செத்தவங்களாக தான் இருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. சோத்திரம். தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்கள் வேதத்தின் பிரகாரமாக ஆலோசனை இருக்கட்டும். preach boldly, தைரியமா பேசு. this is true. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், போல்டா பேசு. அதனால உனக்கு கதவை அடைச்சாலும் பரவாயில்ல. கரங்களை வைத்துங்களேன். ஒரு பட்டணத்தில் துரத்துனா மறு பட்டணத்துக்கு போந்தான் கர்த்தர் சொல்கிறார். தூசியை உதறிட்டு போந்தான் சொல்கிறார். ஆமே, தூசியை உதறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் வருகிறேன். 2 காரியம்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஜீசஸ் தி glory of all glory. ஆமென். opportunities, talents. ஆமென். talent wasted, opportunities, things that affect themselves. இது படிச்சிங்களே ரோமர் 2ஆம் அதிகாரம் 14, 16,
சீக்கிரம் படிங்களேன். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமென். இப்போ கலாத்தியர்ல பாருங்க 6ஆம் அதிகாரத்தில், அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்னது? வாய்ப்பு. கர்த்தர் கொடுக்குற வாய்ப்பு. ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு நமக்கு. ஊழியத்தில் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆமென். கதவை திறக்கிறாரு. சொன்னார்ல, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். இந்த ஆண்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு எஸ் த டேலண்ட் வேஸ்டட். அதை தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கலாத்தியரில் பாருங்கள், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்து பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு. பார்த்தீங்களா? இதுதான் நீ சீர்பொருந்து, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு. அப்படிப்பட்டவங்க நீங்கள் அங்கே படிச்சிங்கல்ல, அங்கே ரோமரில் கடைசியில் அந்த வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அப்படிப்பட்டவர்கள் அதை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், செய்கிற மத்தியில் பிரியப்படுவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு உச்சி எச்சரிக்கையாக இருக்கணும் நீ. ஆமென். சோதிக்கப்பட எச்சரிக்கை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுய கிரியை சோதிக்க கடவன். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு, அப்போ நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக இந்த தாளந்தை என்ன செய்யாத, டோன்ட் வேஸ்ட் டேலண்ட். ஆண்டு கொடுத்துக்க தாளம். இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், ஆவியானவர் அங்கீகரிக்கிறாரு, சபையில் கொடுக்குறாங்க, இப்படி செய்யணும், இப்படி செய்யலாம், உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா டோன்ட் இக்னோர் தட். ஆமென். ஃபைனலாக ஒரு காரியத்தை சொல்ல நான் முடிக்கிறேன். ஆமென். திங்ஸ் தட் அஃபெக்ட் காட். ஆமென். ஸ்தோத்திரம். டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல், ஃபெயிலியர் டு கோஆப்ரேட் அண்ட் ஈல்டட் டு த ஸ்பிரிட். இது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெயிலியர் டு கோஆப்ரேட் அண்ட் ஈல்டட் டு த ஸ்பிரிட். ஆவியை வெளிப்படுத்தாமல் ஃபெயிலியர் டு கோஆப்ரேட் பண்ண முடியலை. ஊழியத்தில் இல்லை, சபையில் கோஆப்ரேட் பண்ண முடியலை. கோஆப்ரேட்னா என்னது? கோஆப்ரேட் மீன்ஸ் என்னது? ஒருங்கிணைந்து செயல்பட என்னால் கோஆப்ரேட்டாக நடக்க முடியலை. கோஆப்ரேட்டாக என்னால் நடக்க முடியலை. இட்ஸ் வெரி 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 கேர்ஃபுல் ஒன். ஆமென். அதை குறித்து வேதம் சொல்கிறது. அது 1 கொரிந்தியர் 12 முழுவதும் இருக்குது. ஃபஸ்ட்டே ஆவியானவர் சொல்கிறத பாருங்க. வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளையே. எவ்வளோ பவுல் எவ்வளோ துக்கத்தோடு எழுதுறார். அன்றியும் சகோதரரே நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. யூ மஸ்ட். அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணுறது, வரத்தை கிண்டல் பண்ணுறது, ப்ராஃபஸியை கிண்டல் பண்ணுறது. ஹல்லேலூயா. உன்னை நியாயந்திருக்கிறது நான் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சொன்ன உபதேசத்தின்படி யாரையும் நியாயந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியும்னா நில்லு. ஆமே. பவுல் எழுதுறாரு. ஆமே. சபை வரலாறு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறதே எப்படி தான் ஆரம்பிக்குது? ஸ்பிரிச்சுவல்லி, ஸ்பிரிச்சுவல் லெட், ஸ்பிரிச்சுவல் ஃபில். இயேசுக்காவது மேத்யூ 4:1 லெட், லுக் 4:1 ஃபில்டு, லுக் 4:18 ஆன் அனாயிண்டிங் ஆப்ரேட் சர்வீஸ்.
பட் உனக்கும் எனக்கும் in Acts 2:1-4 fulfill. பேசத் தொடங்கினார்கள். They have started to preach. They have started to speak tongues. They started to speak the prophecies. Hallelujah. Amen. அதை குறித்து அறியாது இருக்கிறது எனக்கு மனதில்லை என்று பவுல் துக்கத்தோடு சொல்கிறார். இரண்டாவது வசனம், நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடி ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசுங்கிற பேரை சொல்றதுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுறாருன்னா நீ எந்த அளவுக்கு அபிஷேகம் உனக்கு தேவைங்கிறத நான் சொல்லலை, பவுல் சொல்றாரு. நீ போய் கேட்கணும்னா பவுல்கிட்ட போய் கேட்டுவா. கரங்களை வைத்துக்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டே தொங்குறது, அதை பிடிச்சிக்கிட்டே ஓடுறது தெளிவாக இருக்கு ஆவிக்குரிய காரியங்கள். பிரைஸ் காட். ஆமென். பிரைஸ் காட். அடுத்ததாக ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் படிங்க, 1-2 கூட படிங்க. அன்றியும் சகோதரரே நீங்கள் மன்னிக்கவும், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே ரூபமாகுங்கள். 3ஆம் வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் படிங்க. ஆமென். சீக்கிரம் 5 நிமிஷத்துல முடிச்சு. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து நடந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு சாந்தமும். Yes, this is the cooperate. Amen. உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நீங்க அது போதும், அது 32 வரைக்கும் படிச்சு பாருங்க. அதே தான். ஆமென். 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வரைக்கும் படி. ஆதலால் பிரியமான பிள்ளைகளை போல 33 வசனம் 33 நீங்க படிக்கலாம், தியானிங்க வீட்டில் போய், அப்புறமா எழுதி வச்சு நீங்க 2 வரைக்கும் படி. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். This is the well cooperate. Hallelujah. கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? Things that affect God. நம்ம செய்கிற காரியம் தேவனை என்ன செய்யக்கூடாது? அஃபெக்ட் பண்ணக்கூடாது. எது அஃபெக்ட் பண்ணும்? disobedience, failure to cooperate and yield to the spirit. ஆவியை வெளிப்படுத்தாமல் செய்கிற எல்லாமே எதைத்தான் வெளிப்படுத்தும்? மாம்சத்துக்கு என்று தான் அறுப்போம். நியாய தீர்ப்புக்கு நமக்கு ஆமென் முன்பாக நம்ம நின்றுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். மீண்டுமாக நம்ம மிப்காத் வாசல் கடைசியாக நியாய தீர்ப்பை குறிக்கிறது.
Amen. Judgment gate. Hallelujah. 2 Corinthians 5:10 வாசிங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். This is the Mepgath gate. Amen. The judgment gate. Amen. நம்ம நெகேமியால பார்த்தது போல ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் மீண்டும் படிங்க. அவனுக்கு பின்னாக சட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதினிமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். ஆமென். ஹல்லேலூயா. நிதினிமியர் குடியிருக்கிற இடம் அது எது? தண்ணீர் வாசல் வார்த்தைகளை கொண்டு கட்டுகிறவர். அல்லேலூயா. ஆமென். கிபியோனியர்களாகிய நிதினிமியர்கள் மாற்றினவர்கள். ஆமென். அருமையாக ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்க. பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளையை ஷீப் கேட் ரட்சிப்பிலிருந்து ஆரம்பித்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் இந்த வாசல்களை கெட்டும்படியாக ஆமென் இன்றைக்கி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி செய்து கொண்டு வர்றது அதுதான், இந்த ஊழியம் அதுதான். நீங்கள் சின்ன ஊழியமாக நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட 4 மணி அற்பமாக இருக்கலாம். ஆமென். இந்த நாட்களுடைய எண்டில் உங்களை மேன்மையான ஒரு ஊழியத்தை கொடுத்து ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறார். சும்மா சாதாரணம் கிடையாது. அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களில் இதை நல்லா உணர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒரே இதில் எதில் குறை, எதில் தவறுனேன், எதில் எனக்கு எந்த காரியத்தில் நான் இன்னும் குறையாக இருக்கிறேன், எந்த காரியத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், நீங்கள் பேசப்பட்ட வார்த்தைகளில் நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து நான் சரி செய்து நான் தொடர்ந்து ஓடணும் கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கு முன்பாக கரைதறியற்ற பரிசுத்த மனவாட்டியாக பிழையற்ற சபையாக மாசற்ற சபையாக நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தகப்பனே, இந்த நாட்களிலே அலங்கங்களை கட்டுகிறதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவரே, எவ்வளோ மேன்மையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, இறுதி நாட்களிலே நாங்கள் எல்லோரும் நியாயாசனத்துக்கு முன்பாக பேசுகிறவர்களும் சரி கேட்கிறவர்களும் சரி யாராக இருந்தாலும் கணக்கு ஒப்புவிக்கணும்ப்பா. கணக்கு ஒப்புவித்தே ஆகணும் ஐயா. Amen. There is the judgment, Lord. Hallelujah. Jesus, the glory of all glory. கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களிலே வெளியரங்கமாக வெளிப்படுகிற நாட்கள். இந்த நாட்களிலே கர்த்தாவே கேட்ட சத்தியத்தின்படியாக சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் சரி செய்து ஆண்டவரே உண்மையில் நிலைத்திருக்கும் போது நீர் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நீங்களை சுத்திகரிக்கிறீர், சுத்தம் பண்ணுகிறீர். இந்த மேன்மையெல்லாம் இந்த சபையின் நாட்களோடு கூட முடிந்து போகிறது ஐயா. கிருபையின் காலத்தோடு கூட முடிந்து போகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது ஆண்டவரே. அந்த காலத்தில் நாங்கள் முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் கரைதறியற்ற பிழையற்ற மனவாட்டி சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தீரோ அதே ஜாக்கிரதை சபையில் ஊழியர்களாக எங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உண்டாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்த ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆவியானவர் இன்றைக்கு திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். We bless Lord. We fill the presence of glory. இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த சகல நன்மை வாரல் இருப்பது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.